Hello children, class 6 mathematics olympiad workbook la ulla problems paakalam. Chapter 4 basic geometrical ideas. Mathematical reasoning. Question number 1. A pair of lines which do not intersect at any point are called dashed lines. A pair of lines which do not intersect. அப்ப do not intersect na இதுதான். Okay va? So lines intersect means this is the intersecting point. இப்படி தான் intersect ஆகும் இல்லையா? Do not intersect na இந்த லைனையும் எப்பொழுதும் டச்சே ஆகாது. Never meet. Okay? So அப்படி உள்ள lines என்ன linesன்னு சொல்லலான்னு கேட்குறாங்க. என்ன lines அப்படின்னா parallel lines. ஓகேவா? எக்ஸாம்பிள் ஆஃப் parallel lines அப்படின்னு பார்க்கலான்னா ரயில்வே ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த லைனும் எங்கேயுமே மீட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே போய்கிட்டே இருக்கும். பட் இதோட டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா சேம் டிஸ்டன்ஸாகவே இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ஆப்போசிட் சைடு ஆஃப் த ரெக்டாங்குலர் டேபிள். நம்ம ஒரு ரெக்டாங்குலர் டேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேபிளோட ஆப்போசிட் சைடு இந்த சைடும் எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னா பேரலாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்போ parallel லைன்ஸ்னால் என்னது? do not intersect at any point. எந்த பாயிண்ட்லையுமே இன்டர்செக்ட் ஆகாமல் இருக்கக்கூடிய லைன்ஸ் என்ன லைன்ஸ் அப்படின்னா parallel லைன்ஸ். ஓகே, செகண்ட் கொஷின், ஃபிஃப்த்து கொஷின்லாம் இன்னொரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் கொஷின் போகலாம். How many pairs of adjacent vertices are there in the given figure? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? pairs of adjacent vertices are there given figure. இந்த ஃபிகரோட pair of adjacent vertices கேட்டிருக்காங்க. ஓகேவா? A, B, C, D இப்படி ஒரு ஃபிகர் இருக்கு. இங்கே வெர்டெக்ஸ் என்ன இருக்கு? A, B, C, D அப்படிங்கிறது வெர்டிசஸ். ஓகேவா? ஸோ அப்போ இந்த A அப்படிங்கிற வெர்டெக்ஸோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னு பார்த்தீங்கன்னா பியும் டியும். பட் நம்ம எப்படி எழுதணும், கவுண்ட் பண்ணணும்? ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் அட்ஜசன்ட்டு. அப்போ பேராக கவுண்ட் பண்ணிக்கலாம். ஏவோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வந்து ஒன்று டி. ஸோ அப்போ ஏடி. ஓகேவா? அடுத்து அப்படியே லைனாக போய்க்கலாம். டியோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வந்து என்னது? சி. ஸோ டிசி. தென் சியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் வந்து பி அண்ட் பியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ இதில் எப்படி வந்துடும்னா ஏவோட அட்ஜசன்ட் வெர்டிசஸ் வந்து டியும் பியும். ஸோ அப்போ நம்ம ஏடி ஏபின்னு எழுதலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு பாருங்கள், ஏடி ஏபி. ஓகே, அதை மாதிரி சியோட அட்ஜசன்ட் பார்த்தீங்கன்னா பியும் டியும். அப்போ சிபி சிடி சிபிசிடி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தென் டியோட அட்ஜசன்ட் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏவும் சியும். அப்போ டிஏ டிசி டிஏ டிசி. சிமிலர்லி பிக்கும். ஓகேவா? ஸோ அப்போ அட்ஜசன்ட் வெர்டிசஸ், பேர் ஆஃப் அட்ஜசன்ட் வெர்டிசஸ்னால் பேராக எழுதணும். ஓகே, அப்போ எத்தனை அட்ஜசன்ட் வெர்டிசஸ் இருக்கு? 4. ஓகேவா? ஆப்ஷன் சி. ஸோ 4 adjacent vertices. Next question, if AB, BC, CD, DE and AB equal to 6 cm, then find the value of 2BC plus BE minus 3CD. அதாவது இப்படி ஒரு லைன் செக்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதிலே டிவைடடாக ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு லைன் இருக்குது, அந்த லைனில் 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 பாயிண்ட்ஸில் ஒன்னொன்னத்தோட டிஸ்டன்ஸும் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எப்படி இருக்குது ஒன்னொன்னத்தோட டிஸ்டன்ஸு? ஸோ பாருங்கள், இந்த மாதிரி லைன் இருக்குது. ஏ பி சி டி இ, ஏ பி சி டி இ. இப்போ இதோட டிஸ்டன்ஸ் ஒன்று எப்படி இருக்குன்னு கொடுத்துட்டாங்க, ஈக்குவலாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஏபியோட டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 6 சென்டிமீட்டர். நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 2BC ப்ளஸ் பிஇ மைனஸ் 3CD இதோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? 2BC, பிசியோட லென்த்து என்னது? 6 தான். ஏன்னா ஏபி ஈக்குவல் டு பிசி தான். ஸோ 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் பிஇ
பிஇன்னா இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸு. அப்போ நம்ம ஒன்று ஒன்றா கவுண்ட் பண்ண வேண்டியதான். 6 + 6 + 6. ஸோ அப்போ என்ன வரும் நமக்கு? 12 + 6 18 -3 சிடி. சிடியோட டிஸ்டன்ஸ் என்ன? 6. ஸோ 2 6 are 12 + 18 -3 6 are 18. So plus 18 minus 18 cancel 0. So answer is 12 centimeter. Okay va? So இதோட 2b plus be minus 3cd ஓட length என்ன அப்படின்னா 12 centimeter. So option A. Okay. Fifth question வந்து explain பண்ணியிருக்கேன் already. Okay. Question number 6. Which of the following statements is incorrect? Incorrect statement எதுன்னு கேட்குறாங்க. லைன் ஏபி இஸ் சேம் அஸ் லைன் ஏபி. ஆமாம், என்னது? இப்படி ஒரு லைன் இருக்குது அப்படின்னா அந்த லைனை நம்ம ஏபி அப்படின்னு டினோட் பண்ணோம் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவோம்? ஏபி இஸ் ஏ லைன் இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஸோ இந்த லைனை நம்ம ஏபின்னு சொல்லலாம், பிஏன்னு சொல்லலாம். போத் ஆர் ஈக்குவல். ஓகே. அடுத்து லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் சேம் அஸ் லைன் செக்மெண்ட் பிஏ. இப்போ ஒரு லைன் செக்மெண்ட் ஏபின்னு எடுத்துக்கலாம். லைன் செக்மெண்ட்டுக்கு எப்பொழுதும் ஒரு டெஃபினட் லென்த் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏபின்ற லைன் செக்மெண்ட்டோட லென்த் வந்து 5 சென்டிமீட்டர்னா இந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம்? ஏபின்னு டினோட் பண்ணலாம். ஓகேவா? இதோட லென்த் 5 சென்டிமீட்டர்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு வி கேன் ரைட் பிஏ. இந்த லைன் செக்மெண்ட்டை நம்ம பிஏன்னு சொல்லலாம். ஸோ அப்போ லைன் செக்மெண்ட் ஏபி இஸ் சேம் அஸ் லைன் செக்மெண்ட் பிஏ. ஸோ இந்த ஆப்ஷனும் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன், ரே ஏபி இஸ் சேம் அஸ் ரே பிஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் என்னது? ரே, இது ஏ பி. ஓகேவா? இந்த ரே ஏபி, ரே ஏபி எப்படி டினோட் பண்ணலாம்? ஏபி. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் சேம் அஸ் ரே பிஏ. ரே பிஏ அப்படின்னா இங்கே பி, அடுத்து ஏ. ஸோ இதை பிஏ அப்படின்னு டினோட் பண்ணணும். இப்போ இந்த ரே ஏபியில் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஏ, பட் இந்த ரே பிஏல ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பி. அதனால நம்ம எப்படி சொல்ல முடியாது? ரே ஏ வந்து ஈக்குவல் டு பிஏன்னு நம்மளால சொல்ல முடியாது. ரே ஏபி வந்து நாட் ஈக்குவல் டு ரே பிஏ. இது ரெண்டும் நம்ம ஈக்குவல்னு சொல்ல முடியாது. அதனால தான் நாட் ஈக்குவல்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சியில் என்ன சொல்லியிருக்காங்க? இஸ் சேமஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் டி செக் பண்ணிக்கலாம். ஏபி இஸ் parallel டு சிடி இஸ் சேம் அஸ் சிடி இஸ் parallel டு ஏபி. எஸ் வி கேன் சே. என்ன அப்படின்னா ஒரு லைன் என்ன இருக்குது? ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது அப்படின்னா இந்த லைன் இஸ் parallel டு சிடி அப்படின்னு நம்ம சொல்லலாம்னா எப்படி எழுதலாம்? டினோட் பண்ணலாம்னா ஏபி இஸ் parallel டு சிடின்னு நம்ம டினோட் பண்ணலாம். ஓகேவா? அடுத்து நம்ம எப்படியும் சொல்ல முடியும்? சிடி இஸ் parallel டு ஏபி அப்படின்னு சொல்ல முடியும். போத் ஆர் ஈக்குவல் தான். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இன்கரெக்ட் ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் சி. ரேக்கு மட்டும்தான் சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து டிஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஹவு மெனி பேர்ஸ் ஆஃப் parallel lines ஆர் தேர் இன் த கிவன் ஃபிகர்? ஸோ இந்த ஃபிகரில் பேர்ஸ் ஆஃப் parallel lines வந்து எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பேர்ஸ் ஆஃப் parallel lines வந்து கவுண்ட் பண்ணலாமா? ஸோ இப்போ ஏபின்றது ஒரு லைனு, சிடின்றது ஒரு லைன். ஸோ ஏபிக்கு சிடின்ற லைன் எப்படி இருக்குது? பேரலாக இருக்குது. இங்கே கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? பேர்ஸ் ஆஃப் parallel lines தான். அப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏபி வந்து சிடிக்கு parallel. ஏபி வந்து parallel டு சிடி. இது ஒரு பேர். ஓகேவா? இது வந்து ஒன் பேர். அடுத்து என்னது? சிடி இஸ் parallel டு ஏபின்னா போத் ஆர் ஈக்குவல் தான். அதுதானே இப்போ லாஸ்ட் கொஷினில் நம்ம பார்த்தோம். ஓகேவா? ஸோ ஏபி இஸ் parallel டு சிடினாலும் சிடி இஸ் parallel டு ஏபினாலும் ரெண்டுமே என்னது? ஈக்குவல் தான். ஸோ அடுத்து வந்து இப்போ ஹரிசாண்டல் லைனை முடிச்சாச்சு, வேர்ட்டிக்கல் லைனுக்கு வரும். ஃபர்ஸ்ட் லைன் என்ன இருக்குது? இஎஃப்ன்ற லைன் இருக்குது. ஸோ இஎஃப் எடுத்துக்கலாம். இஎஃப்ன்ற லைன் வந்து இஸ் parallel டு ஜிஹெச் அண்ட் தென் இஎஃப்ன்ற லைன் இஸ் parallel டு ஐஜே. இஎஃப்ன்ற லைன் வந்து இஸ் parallel டு கேஎல். அப்போ இஎஃப் இஸ் parallel டு தீஸ் டூ லைன்ஸ்ன்றதை நம்ம தனித்தனியாக எழுதணும். ஓகேவா? இஎஃப் இஸ் parallel டு ஜிஹெச், இஎஃப் இஸ் parallel டு ஐஜே, இஎஃப் இஸ் parallel டு கேஎல். ஓகேவா? அடுத்து இந்த ஒரு லைனை இந்த 3 லைன்ஸோட கம்பேர் பண்ணியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் லைன் எடுத்துக்கலாம். ஜிஹெச். ஜிஹெச் இஸ் parallel டு
இந்த 3 lines போடணும் அப்படின்னா GH is parallel to first EFன்னு நம்ம சொல்லலாம்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. GH is parallel to EF எப்படி வேணாலும் சொல்லலாம் இல்லையா? அதனால இப்போ செகண்ட் லைன் சூஸ் பண்ணும்போது செகண்டுக்கு தேர்டும் ஃபோர்த்தையும் பேர் பண்ணிக்க வேண்டியதான். தேர்டுக்கு ஃபோர்த் ஒன்னை மட்டும் பேர் பண்ணால் போதும். ஏன்னா ஆல்ரெடி தேர்டுக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட்டில் நம்ம எழுதியாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் லைன் எடுக்கிறோம். என்னது? GH அப்படிங்கிற லைன். GH is parallel to IJ. அடுத்து GH is parallel to KL. நெக்ஸ்ட் IJன்ற லைன் எடுக்கிறோம். IJ is parallel to KL. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே எழுதியாச்சு. ஏன்னா இப்போ IJ வந்து is parallel to KLனா IJ வந்து is parallel to GH ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாருங்க. சரியா? ஸோ அதனால் இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் parallel lines, pairs of parallel lines எத்தனை வருதுன்னு கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 வருது நமக்கு ஆன்சர். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் C 7. Next question, in the given figure there are dash angles. In the given figure there are dash angles. How many angles in the given figure னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ given figure என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க. ஸோ டயகனல் ட்ரா பண்ணியிருக்காங்க AD. ஸோ அந்த டயகனல் இம்பார்ட்டண்ட். ஓகே, ADCB. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள் 90 டிகிரி ஃபார்ம் ஆகிடும். ஓகேவா? அடுத்து இங்கே டயகனல் இருக்கிறதுனால இப்போ இது என்ன பண்ணுது? இந்த ஆங்கிளை பைசெக்ட் பண்ணுது. இந்த லைன் வந்து ஆங்கிள் பைசெக்டர். ஓகேவா? ஸோ அப்போ பைசெக்ட் பண்ணுறதுனால ஸோ இங்கே ஒரு ஆங்கிள், இங்கே ஒரு ஆங்கிள், அதாவது DBC DBA அப்படின்னு இங்கே 2 ஆங்கிள் இருக்குது. அடுத்து இங்கே ஒரு ஆங்கிள், இது ஒரு ஆங்கிள். ஓகேவா? இது வந்து 90 டிகிரியாக இருந்ததுன்னா ஆங்கிள் பைசெக்டார்ன்றதுனால இது 45 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரின்னு ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆங்கிள்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா 8 இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் B. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is not a polygon? எது இதில் பாலிகன் இல்லைன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ABCD எல்லாம் பாருங்கள். நமக்கு என்ன தெரியும்? பாலிகன் இஸ் மேட் அப் ஆஃப் லைன் செக்மெண்ட். ஓகேவா? பாலிகன் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஓகேவா? ஸ்ட்ரைட் லைன் செக்மெண்ட். ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இங்கே என்ன லைன் இருக்குது? ஆப்ஷன் சியில் பாருங்கள், கர்வ்டு லைன் வந்துருச்சு. ஓகேவா? பாலிகன் வந்து இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, பட் இங்கே கர்வ்டு லைன் இருக்கிறதுனால திஸ் இஸ் நாட் எ பாலிகன். இதுதான் பாலிகன் இல்லை. ஆப்ஷன் சி இஸ் ஆன்சர். ஓகே. Question number 10. Which of the following is incorrect for the given polygon? இந்த given polygonல எது incorrectன்னு கேட்குறாங்க. ஸோ பாலிகன் பாருங்கள், இது எந்த பாலிகன் இருக்குது? பென்டகன் ஃபார்மில் இருக்குது. ஓகேவா? 5 வெர்டிசஸ் இருக்குது, 5 சைட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து பென்டகன். செக் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் adjacent sides is 3. நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் இஸ் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? ஆக்சுவலாக இதுக்கு நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் இஸ் 5. ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இது பென்டகன் ட்ரா பண்ணிக்கலாம். ABCDE. ஓகேவா? என்ன நம்ம கொடுத்துருக்காங்க? பேர் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு. அப்போ ஒரு சைடையும் நம்ம பேர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபின்ற சைடு எடுத்துக்கலாம். ஏபியோட அட்ஜசன்ட் சைடு. ஓகேவா? ஏபியோட அட்ஜசன்ட் சைடு வந்து பிசி. ஓகே, ஏபிக்கு அட்ஜசன்ட் சைடு பிசியும் ஏஇயும். ஆட்டோமேட்டிக்காக ஏபிக்கு அட்ஜசன்ட் சைடு இப்படி ரவுண்டாக நம்ம வரும்போது ஏஇ வந்துடும். ஓகேவா? ஸோ ஏபிக்கு பிசி, பிசியோட அட்ஜசன்ட் சைடு சிடி, சிடியோட அட்ஜசன்ட் சைடு டிஇ, டிஇயோட அட்ஜசன்ட் சைடு ஏஇ, ஏஇயோட அட்ஜசன்ட் சைடு ஏபி. ஸோ இப்போ வந்துருச்சா? ஏபிக்கு அட்ஜசன்ட் சைடு பிசியும் ஏஇயும், ஏபியோட அட்ஜசன்ட் சைடு பிசியும் ஏஇயும். சிமிலர்லி இந்த மாதிரி நம்ம ஒன்று செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்துடும். சரியா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் எத்தனை இருக்குது? பேர் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் எத்தனை இருக்குது? பென்டகனுக்கு 5 இருக்குது. பட் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? 3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகே.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் இருக்குது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இஸ் 5. ஆமாம், ABCDE 5 வெர்டிசஸ் இருக்குது. போத் A and B ரெண்டுமே இன்கரெக்ட்னு சொல்கிறாங்க. இல்லை, B வந்து கரெக்டு தான். நெய்தர் A nor B, A வந்து ஏவும் இல்லை பியும் இல்லைன்றாங்க. ஓகேவா? ஆனால் இன்கரெக்ட் ஆப்ஷன் என்னவா இருக்குது? ஏவா இருக்குது. ஏன்? நம்பர் ஆஃப் பேர் ஆஃப் அட்ஜசன்ட் சைட்ஸ் இஸ் 5. ஓகேவா? 5 வந்து இருக்கு பேர். நமக்கு இங்கே 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் இன்கரெக்ட் ஆப்ஷன். ஓகேவா? இதில் 10 கொஷின்ஸ் வரையும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் செகண்ட் கொஷினும் 5th கொஷினும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ண மேத்ஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, பை.